ட்ரைலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மின்னு ரொம்ப கம்மினே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த அருவியாகட்டும், பாகுபலியோட ஃபைட் சீன்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் பார்ட் 2ல் அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கதை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாகுபலி ராணாவை கொல்றது தான் இந்த பார்ட் 2 மைய கருத்துன்றது நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. கட்டப்பா பாகுபலியோடைய பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த நம்ம அவங்களுடைய அப்பா கதையெல்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அனுஷ்காவை லவ் பண்ண கதை, 2 பேர் கல்யாணம் கதை, குழந்தை கதை, இது எல்லாத்தையும் தான் இந்த பாகுபலி பார்ட் 2ல் சொல்லிட்டு கடைசியாக பிரபாஸ் போயிட்டு ராணாவை கொல்றது தான் அந்த கதையோட மைய கருத்து. இதில் ஒரு ஸ்பெஷல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை இது வரைக்கும் எந்த சினிமாவிலையும் ஹாலிவுட் சினிமாவில் இல்லாத விஷயங்களை இவங்க யோசித்து அதை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்காகவே இது பாராட்டே ஆகணும். நல்ல விஷயங்களும் புதுசாக யூகிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டோட கம்பேர் பண்ணால் ரொம்பவே கம்மி தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது பாகுபலி பிகினிங், அதை பார்த்ததுமே பார்ட் 2க்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே நமக்குள்ளே ஏற்படுத்திடுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தா, இந்த ட்ரெய்லர் பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த படம் நல்லா ஓடுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.